செங்கோட்டை கிராமம். ஒரு காலத்துல செங்கோட்டைன்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. பேரு மீனாட்சி. எல்லாரும் அவளை மீனுன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ அது ஒரு கோடை காலம். எல்லாம் பள்ளிகளுக்கும் விடுமுறையாவும் இருந்தது. மீனுக்கும் பள்ளி விடுமுறை. மீனோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்துச்சு. அந்த வேப்ப மரத்துக்கு அடியில முத்து கூட அவங்க பாட்டி ஒவ்வொரு மாலை நேரத்திலும் உட்கார்ந்துட்டு மீனு கூட பேசிட்டு இருப்பாங்க. என்னம்மா மீனு, உங்க அப்பா நகரத்துக்கு போறதா சொன்னாங்க, என்ன ஏதுன்னு கேட்டியா? நேரமா போயிட்டு வந்தாதானே நேரத்தோட வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு மீனோட பாட்டி சொன்னதும் மீனுவின் அப்பா காரைக்குடி நகரத்துக்கு போகிறதா கூலி துணியை எடுத்து கட்டிக்கிட்டார். மீனு, நான் நகரத்துக்கு போயிட்டு வரேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். நான் வர வரைக்கும் நீ பாட்டி கூட ஜாக்கிரதையாரு. அப்பா, ஒரு மாம்பழம் வாங்கிக்கிட்டு வாங்க. பெருசா, மஞ்சளா, இனிப்பா? சரி சரி, மாங்காய் வாங்கிட்டு வர்றேன். மீனோட அப்பா நகரத்துக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பஸ் வந்தது. நீ ஜாக்கிரதையாரு மீனு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. நகரம் ரொம்ப பிஸி. எங்கேயும் பஸ், சைக்கிள், ஜனங்க ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மீனுவின் அப்பா கோயில் பக்கத்துல ஒரு மரத்தடி கடைக்கு போனார். அங்க ஒரு கிளிமூக்கு மாம்பழம் பொண்ணு மாதிரி மஞ்சளா இருந்துச்சு. வாசனையே தேன் மாதிரி இருந்துச்சு. அத வாங்கிட்டு மாலையில வீட்டுக்கு வந்தார். மீனு, இங்க பாருமா, நான் உனக்கு பிடிச்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனோட அப்பா பழத்தை காட்ட மீனு பழத்தை வாங்கிட்டு ஓடி ஓடி பாட்டி கிட்ட போனா. பாட்டி, பாருங்க, அப்பா எனக்காக நகரத்திலிருந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. பாட்டியும் சிரிச்சுக்கிட்டே, ஆமா மீனு, ஆனா முதல்ல விதையை எடுத்து வெளியில வச்சிடு. அப்பதான் அடுத்த வருஷம் நாமளும் மரத்துல மாம்பழம் பறிக்கலாம், சரியா? மீனும் பழத்தை சாப்பிட்டு இருந்தா. விதைய கையில எடுத்துக்கிட்டு பார்த்தா அது ரொம்பவும் பெருசா இருந்தது. பாட்டி சொன்னதை யோசிச்சு பார்த்தா, பாட்டி, இந்த விதைய மண்ணுல போட்டா மரமா முளைக்குமா? ஆமா கண்ணு, ஆனா ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும், பாசத்தை கொடுக்கணும். மீனு வீட்டு பக்கத்துல இருக்கிற கிணத்துக்கிட்ட போய் ஒரு சின்ன குழி தோண்டி விதைய போட்டு மண் மூடி ஒரு சின்ன குடம் தண்ணீர் ஊற்றினாள். முளைச்சிடு சின்ன விதையே அப்படின்னு கிசுகிசுத்தா. அப்படியே இந்த இரவும் போச்சு. ஆனா மறுநாள் காலையில பார்த்தா விதையே இல்ல, காணாம போயிடுச்சு. மீனு அழுதுகிட்டே அவங்க பாட்டி கிட்ட ஓடி போனா. காலையில பாட்டி நேரமா எந்திரிச்சு மீனுக்காக சமைச்சு முடிச்சிட்டு அவளுக்காக காத்துட்டு இருந்தாங்க. பாட்டி, மீனு வாமா வந்து சாப்பிடு. பாட்டி, என்னோட விதைய காணோம், யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு பாட்டி கிட்ட சொன்னதும் பாட்டி சிரிச்சுக்கிட்டே, குருவியோ அணிலோ எடுத்துட்டு போயிருக்கோம், அவங்களுக்கும் பசி வரும் இல்லையா? சரி பரவாயில்ல, வா வந்து நீ சாப்பிடு அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. அணிலுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு கல்ல குழிக்குள்ள போட்டு மூடி வச்சா. அணிலும் அது விதைன்னு நினைத்து எடுத்துட்டு போக அது ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால கீழே விழுந்துருச்சு. அணில் ஏமாந்தத ஜன்னல் வழியா மீனு பார்த்துட்டு வாய் மேல கைய மூடி சிரிச்சிட்டு இருந்தா. மறுநாள் காலையில உண்மையான விதைய ஒரு சின்ன மண்பானையில நட்டு வீட்டுக்கு வெளியில வச்சாங்க. அது அன்பாவும் பார்த்துக்கிட்டாங்க. தினமும் தண்ணியும் ஊத்திக்கிட்டு வந்தாங்க. 10 நாள் கழிச்சு சின்ன பச்சை இலைத்தலைய காட்டுது. மீனும் கத்துனா பாட்டி ஓடி வந்து பார்த்தாங்க. மீனு, நீ ஒரு சின்ன தோட்டக்காரியா மாறிட்டா அப்படின்னு சொல்லி கைத்தட்டி பாராட்டினார்கள். ஒரு நாள் நகரத்துல இருந்து சித்தி, சித்தப்பா, அவங்க பையன் அஸ்வின் கார்ல வந்தாங்க. அஸ்வின் புது ஷூ போட்டிருந்தான். வீட்டை பார்த்ததும், ஊர் ரொம்ப டஸ்டா இருக்கு. மால் இல்ல, தியேட்டர் இல்ல, கேமிங் சென்டர் இல்ல, ஃபோரிங் அப்படின்னு சொன்னதும் மீனு கொஞ்சம் கோவப்பட்டா. ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே, வா அஸ்வின், நீ என்னோட மரத்தை பாக்குறியா அப்படின்னு கேட்டா. இது மரமா, இது ஒரு களைச்செடி அப்படின்னு சொன்னா மீனோட அப்பா. வாங்கப்பா, வந்து 2 நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் இப்பவே கிளம்பணும், எனக்கு டவுன்ல நிறைய வேலை இருக்கு.
இது வழியா வந்தோம், அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆனா இன்னும் இந்த கிராமம் மாறவே இல்லை போல. எல்லா பசங்களும் அப்படியே இருக்காங்க. அப்படின்னு மீனோட சித்தப்பா சொன்னாங்க. மீனோட அப்பா அதுக்கு எந்த பதிலும் சொல்லல, மௌனமா சிரிச்சாரு. அடுத்த வருஷமும் வந்தது. மாமரமும் நல்லா பெருசா வளர்ந்து நின்னுச்சு. அதுல பூக்களும் காய்களும் கனிந்து எல்லாம் பழமா தொங்குச்சு. ஆஸ்வினும் அடுத்த சம்மருக்கு ஊருக்கு வந்தான். மீனு ஆஸ்வினுக்கு சாப்பிட பழம் கொடுத்தா. ஆஸ்வின் கொடுத்த பழத்தை சாப்பிட்டு, இது என்ன சக்கரை பொங்கல் மாதிரி இனிக்குது, இது எந்த கடையில கிடைக்கும்? இது கடையில எல்லாம் கிடைக்காது, விதையில் இருந்துதான் கிடைக்கும். அதுவும் அணில் எனக்கு பொறுமை சொல்லிக் கொடுத்த விதையில் இருந்து கிடைத்தது அப்படின்னு மீனு சொன்னான். அதுக்கு பாட்டி சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் என் கூட வாங்கன்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு போனாங்க. அங்க இருக்க குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து மரத்துக்கு அடியில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. நகரமோ கிராமமோ எதுவா இருந்தாலும் நாம் இருக்கிற இடத்துல பொறுமையா இருக்கணுங்கிறது கத்துக்கணும். ஒரு மாமரம் வளரணும்னா அதுக்கு பொறுமையும் அன்பும் தேவை. அதை போலத்தான் மனிதரோட வாழ்க்கையில் அன்பும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில பொறுமையும் அன்பு ரொம்ப முக்கியம் என்பதை அந்த குழந்தைகளுக்கு பாட்டி கற்றுக் கொடுத்தாங்க.